பீகாரில் முதல் முறையாக பாஜக ஆட்சி சாம்ராஜ் சௌத்ரி முதல்வராக பதவியேற்றிருக்காரு. பீகார் சட்டப்பேரவைக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் மாநில முதல்வராக நிதிஷ்குமார் 10வது முறையாக பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. பீகாரில் கடந்த மாதம் நடந்த மாநிலங்களவை தேர்தலில் போட்டி போட்டு முதல்வர் நிதிஷ்குமார் எம்பி ஆனார். கடந்த 10ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக்கிட்டார். இதுக்கப்புறம் ஒரு கூட்டம் நடந்துச்சு. இதில் சாம்ராஜ் சௌத்ரி சட்டப்பேரவை குழு தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. பீகார் மாநில முதல்வராக சாம்ராஜ் சௌத்ரி ஏப்ரல் 15ஆம் தேதி பதவியேற்றுக்கிட்டாரு. பீகார் மாநிலத்தில் முதல் முறையாக பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் முதல்வராக பதவியேற்றிருக்காரு. நிதிஷ்குமார் அதுக்கு முதல் நாள் ராஜினாமா கடிதத்தை ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்திய கடற்படைக்கு 18 அதிநவீன வாட்டர் ஜெட் நார்வே நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்து. 18 அதிநவீன கமேவா வாட்டர் ஜெட் உந்து விச அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒப்பந்தத்தை நார்வேயை சேர்ந்த கோங்ஸ்பெர்க் மேரிடைம் நிறுவனம் வாங்கியிருக்காங்க. இது தொடர்பாக என்ன செய்தி குறிப்பு சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய கடற்படைக்கு தேவையான இந்த கருவிகளை வழங்குறதுக்கு நார்வே நிறுவனத்தோட ஒப்பந்தம் செஞ்சுருக்கோம். வழக்கமான கப்பலில் இருக்கக்கூடிய விசிறி மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொப்பல்லர் அமைப்புக்கு மாற்றாக இந்த வாட்டர் ஜெட் தொழில்நுட்பம் நீரை உள்ளே இழுத்து அதிக வேகத்தில் வெளியேற்றுறது மூலமாக கப்பலை இயக்கும். இதன் மூலமாக கப்பல் எதிரிகளோட ரேடார் பார்வையில் மாட்டாமல் அதிவேகமாக போகுமா, கடலில் ரொம்ப லாவகமாக திருப்ப முடியுமா. இந்த கப்பலை கட்டிட்டு வர கொச்சி கப்பல் கட்டும் தளத்தோட இணைந்த நார்வே நிறுவனம் இந்த ஒப்பந்தம் செய்ய போகுது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு மகளிர் பிரிவில் ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய வீராங்கனை செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆர் வைஷாலி, அவங்களுக்கு 24 வயது, அவங்க தேர்வாகி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்ற ஒரே இந்திய வீராங்கனை கிராண்ட் மாஸ்டர் கொனேரு ஹம்பி மட்டும்தான். 15 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க தேர்வாகி இருக்காங்க. மக்களவை சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பில் போதிய ஆதரவு கிடைக்காம தோல்வி அடைஞ்சிருக்கு. நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் 298 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க, 230 பேர் எதிர்த்திருக்காங்க. மசோதா நிறைவேறதுக்கு 2 பங்கு ஆதரவு வேணும். அதாவது மக்களவையில் 352 எம்பிக்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் மசோதாவை நிறைவேற்ற முடியும். ஆனால் 298 பேர் மட்டும்தான் ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறதுனால மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. தமிழகத்தில் நடப்பாண்டில் நாய்க்கடியால் 2 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரேபிஸ் தொற்றால் 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. தமிழகம் முழுக்க சுமார் 25 லட்சம் தெருநாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புள்ளிவிவரம் சொல்லுது. சென்னை மாதிரி நகரங்களில் ஓரளவு தடுப்பூசி போட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் கிராமப்புறத்தில் அப்படி பண்ணாதனால கிராமப்புறங்களில் பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. 2025 நாய்க்கடியால் மட்டும் 6,25,700 பேர் பாதிக்கப்பட்டதில் 34 பேர் ரேபிஸ் நோய் தொற்றால் இறந்திருக்காங்க. இந்த நிலையில் இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து இதுவரைக்கும் 2,09,000க்கும் மேற்பட்டோர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 12,177 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் வாக்குப்பதிவு செய்ய கட்டணமில்லா பயணம். மாநகர் போக்குவரத்து கழகம் தகவல். மூத்த குடிமக்களும் மாற்றுத்திறனாளிகளும் ஓட்டு போடுறதுக்கு வசதியாக சாதாரண கட்டண பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம்னு சொல்லிட்டு சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் சொல்லியிருக்காங்க. வர ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் அன்னைக்கு 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வாக்குகளை பதிவு செய்கிறதுக்கு சாதாரண கட்டண பேருந்துகளில் மட்டும் பயணம் செய்யும்போது ஏதாவது ஒரு வயது சான்றோ இல்லை வாக்காளர் அடையாள அட்டையோ காமிச்சு இந்த மாதிரி கட்டணம் இல்லாமல் பயண டோக்கன் எடுக்காமல் அவங்க கட்டணமில்லா பயணச்சீட்டை நடத்துனர்கிட்ட வாங்கி பயணம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளும் அதே மாதிரி வாக்காளர் அடையாள அட்டையை காமிச்சு யூடிஐடி அட்டை அதையும் காமிச்சு அவங்களோட சலுகையை பெற்றுக்கொள்ளலாம். இது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், எலெக்ஷன் டே அன்னைக்கு ஏப்ரல் 23 அன்னைக்கு மட்டும்தான். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் இந்தியாவுக்கு 3 பதக்கங்கள் எகிப்தில் நடந்திருக்கு. ISSF ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி. இதில் இந்தியாவுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கலம்னு சொல்லிட்டு 3 பதக்கம் கிடச்சிருக்கு. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஜூனியர் ஆடவர் பிரிவு இறுதி சுற்றில் இந்தியாவோட சிவா நர்வால் முதலிடம் பிடிச்சிருக்கு, தங்கம் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு இந்தியர் சிராக் சர்மா வெண்கலம் வாங்கியிருக்காரு. 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஜூனியர் மகளிர் இறுதி சுற்றில் இந்தியரான பனா புக்ரா
வெள்ளி ஜெயிச்சிருக்காங்க. நீதி ஆயோக் அமைப்பை மத்திய அரசு மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. இதன்படி நீதி ஆயோக்கோட புதிய துணைத் தலைவராக அசோக் குமார் லாகிரி நியமிக்கப்பட்டிருக்காரு. அதோட 5 முழு நேர உறுப்பினர்களாக பொருளாதார நிபுணர் KV ராஜு, எய்ம்ஸ் இயக்குனர் M ஸ்ரீனிவாஸ், மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை செயலர் அபய் கரந்திகர், விஞ்ஞானி கோவர்தன் தாஸ், மத்திய அமைச்சரவை முன்னாள் செயலர் ராஜீவ் கௌபா இவங்களாம் நியமிக்கப்பட்டிருக்காங்க. பிரதமர் தான் நீதி ஆயோக் அமைப்போட தலைவர். இந்த அமைப்போட துணைத் தலைவராக தான் அசோக் குமார் லாகிரி நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் மேற்கு வங்கத்தோட பாஜக MLA, மத்திய அரசோட தலைமை பொருளாதார ஆலோசகராக வேலை பார்த்துருக்காரு. 15வது நிதி ஆணைய உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. ஸோ மேற்கு வங்கத்தில் இப்போ நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இவர் போட்டி போடலை. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் வன்ஷிகா சிராக் இணைக்கு தங்கம். எகிப்தில் நடந்திருக்கு ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி. இதில் இந்தியாவுக்கு கலப்பு அணிகள் பிரிவில் தங்கம், வெண்கலம் சொல்லிட்டு 2 பதக்கம் கிடச்சிருக்கு. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் ஜூனியர் பிரிவு இறுதி சுற்றில் வன்ஷிகா சௌதாரி, சிராக் சர்மா இணை தங்கத்தை ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு இணை மோகினி சிங், ராணா ஹிமான்ஷு, இந்த இணை வெண்கலம் ஜெயிச்சிருக்காங்க. தஞ்சை நாயக்கர் கால காசுகளில் பெரிய கோவில் தேர்ச்சின்னம். தஞ்சை நாயக்கர் ஆட்சி காலத்தில் காசுகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் தஞ்சாவூர் பெரிய கோயில் தேர் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தஞ்சாவூரை சேர்ந்த நாணயவியல் ஆராய்ச்சியாளர் ஆறுமுக சீதாராமன் சொல்லியிருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜயநகர ஆட்சி கீழே நாயக்க மன்னர்கள் அதிகமாக இந்த தேர் வடிவங்களை தான் காசுகளில் பொறிச்சு வெளியிட்டிருப்பாங்க. சோழ மண்டலத்தில் இந்த தேர் சின்னம் பொறிச்சு 2 வகையான காசு இருக்குது. தஞ்சாவூரில் கண்டெடுக்கப்பட்ட இந்த 2 வகை காசுகளிலும் இருக்கக்கூடிய தேர் சின்னம் தஞ்சை நாயக்கர் காலத்தை சேர்ந்தது தான். இந்த 2 காசுகளும் இந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டதுனால இதில் பொறிக்கப்பட்டிருக்க தேர் அப்படிங்கிறது தஞ்சாவூர் பெரிய கோயில் தேராக கருதப்படுது. இதில் ஒரு காசில் முன்பக்கத்தில் வலது பக்கம் நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய காளை உருவம் இருக்குது. காலை மேலே சூரியன் சந்திரன் உருவம் இருக்குது. பின்பக்கத்தில் தேர் இருக்குது. செம்பு உலோகத்தால் செய்யப்பட்ட இந்த காசோட எடை 2.3 கிராம். இன்னொரு காசோட முன்பக்கத்தில் கணபதி இருக்கார். பின்பக்கத்தில் தேர் இருக்குது. இதுவும் செம்பு உலோகத்தில் தான் செஞ்சுருக்காங்க. இதோட எடை 0.64 கிராம். ஸோ அது வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர் திருவிழா அந்த நாளில் இந்த மாதிரி காசு வெளியிடப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. குடிநீர் கேன்களை 30 முறைக்கு மேல் பயன்படுத்தினால் அபராதம். உணவு பாதுகாப்புத்துறை. வீடு ஆஃபீஸில் பயன்படுத்தக்கூடிய இந்த 20 லிட்டர் பிளாஸ்டிக் குடிநீர் கேனை 30 முறைக்கு மேலே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அபராதம், அதுக்கப்புறம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அந்த கேனை டைரெக்டாக சன்லைட்டில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்க அப்படின்னா பிளாஸ்டிக் சேர்மம் தண்ணியில் கலக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பார்க்கும்போது கோடை வெயில் கடுமையாகிட்டே இருக்குது. அதனால் அதிகமான குடிநீர் பயன்பாடு அப்படிங்கிறது 3 மடங்கு அதிகரிச்சிருக்கதா டேட்டா சொல்லுது. இதை பயன்படுத்தி சில பேர் தரமில்லாத உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தண்ணியை விற்பனை செய்கிறதா குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதை கண்காணிக்கிறதுக்கு தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் குடிநீர் கேன் உற்பத்தி விநியோக நிறுவனங்கள் எல்லாருமே உணவு பாதுகாப்புத்துறையோட வழிகாட்டுதல்களை முறையாக ஃபாலோ பண்ணணும். அப்படி பின்பற்றலை அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக குடிநீர் கேன்களோட லேபிளில் உற்பத்தி நிறுவனம், உற்பத்தியாளர் பெயர், தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி கண்டிப்பாக இருக்கணுமா. 1 லிட்டர் குடிநீரில் 10லேருந்து 75 மில்லி வரை கால்சியம், 5லேருந்து 30 மில்லி வரை மெக்னீஷியம் இருக்கிறது கட்டாயம். கேன் குடிநீரை நேரடியாக சூரிய வெயிலில் வைக்கக்கூடாது. 30 முறைக்கு மேலே அந்த கேனை பயன்படுத்தக்கூடாது. அழுக்கடைந்த கீரல் விழுந்த கேனில் குடிநீரை நிரப்பக்கூடாது. இந்த விதிமுறைகளெல்லாம் மீறக்கூடிய கடைகள், தொழிற்சாலைகளுக்கு 5000 அபராதம் விதிக்கிறதோட சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து விதிகளை மீறி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா உரிமத்தை ரத்து செய்கிறதுக்கும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை கொடுத்துருக்காங்க. அரசு மருத்துவ சேவையை நாடுவோர் விகிதம் தென்னிந்தியாவில் தமிழகம் முதலிடம். தென்னிந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுத்துக்கிறவங்களோட விகிதம் அதிகமாக இருக்கிறதா தேசிய புள்ளியியல் ஆய்வகம் சொல்லியிருக்காங்க. ஊரக பகுதிகளில் 47.5% பேரும், நகர்ப்புறங்களில் 38.6% பேரும் உள் நோயாளிகளாக கடந்த 1 வருஷத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மொத்தமாக அந்த விகிதம் 43 இருக்குது.
மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. கேரளத்தில் 30%, கர்நாடகம் 29.8%, தெலுங்கானா 29.3%, ஆந்திரம் 26.9%, குஜராத் 25.9%, மகாராஷ்டிரம் 18.6%. உள் நோயாளிகளாக அனுமதிக்கக்கூடிய நோயாளிகளோட விகிதம் அரசு மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு. ஒபெக் அமைப்பிலிருந்து UAE விலகல், உற்பத்தியை அதிகரிக்க திட்டம். உலகளாவிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளோட கூட்டமைப்பு தான் இந்த ஒபெக் அப்படிங்கிறது. இதில் மே 1 விலகிறதா ஐக்கிய அரபு அமீரகம் அறிவிச்சிருக்காங்க. அபுதாபி மூலமாக 1967 இந்த அமைப்பில் இணைஞ்சிருக்கு ஐக்கிய அரபு அமீரகம். அதுக்கப்புறம் 1971 தனிநாடாக மாறினதுக்கு அப்புறமும் தொடர்ந்து உறுப்பினராக தான் இருந்து வந்திருக்காங்க. 50 ஆண்டுகளுக்கு மேலான உறவை இப்போ அவங்க முறிச்சிருக்காங்க. ஒபெக் அமைப்பிலிருந்து UAE விலக போகுது.